சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய நேரடியாக சென்று டிக்கெட் பெறலாம், டிஜிட்டல் முறையில் டிக்கெட் பெறலாம் அல்லது சென்னை மெட்ரோ ரயில் அட்டை மூலமாகவும் பயணிக்கலாம். இந்த சென்னை மெட்ரோ ரயில் அட்டையானது கடந்த 2015 முதல் பயணிகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது. சென்னை மெட்ரோ ரயில் அட்டையில் முன்கூட்டியே பணத்தை செலுத்திவிட்டு அதை பயணத்தின் போது பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்கு தள்ளுபடி உண்டு. கடந்த ஏப்ரல் 14, 2023 சிங்கார சென்னை தேசிய பொது போக்குவரத்து அட்டையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிமுகம் செய்தது. இந்த புதிய சிங்கார சென்னை அட்டையை மாநகர பேருந்துகளிலும் பயன்படுத்தும் முறை கடந்த ஜனவரி 6 அறிமுகம் செய்யப்பட்டது. பழைய சென்னை மெட்ரோ ரயில் அட்டையை முழுவதுமாக முடிவுக்கு கொண்டு வருவதே புதிய அட்டையை அறிமுகம் செய்ததன் நோக்கம். இதன் மூலம் வரும் ஆகஸ்ட் 1 முதல் பழைய அட்டைக்கு ரீசார்ஜ் செய்யும் முறை நிறுத்தப்படுவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பழைய மெட்ரோ அட்டையை வைத்துள்ளவர்கள் இருப்புத் தொகை காலியாகும் வரை பயன்படுத்திக் கொள்ளலாம். ரூபாய் 50க்கு கீழ் குறையும் போது பயணிகள் தங்களுடைய பழைய அட்டையை மெட்ரோ நிர்வாகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். இருப்புத் தொகை மீதமிருக்கும் பட்சத்தில் அந்த தொகை புதிய சிங்கார சென்னை அட்டைக்கு மாற்றப்படும். பழைய அட்டையை சமர்ப்பித்து புதிய சிங்கார சென்னை அட்டையை இலவசமாகவே பெற்றுக்கொள்ளலாம். புதிய சிங்கார சென்னை அட்டையை வாங்குபவர்கள் ரூபாய் 100 செலுத்தி வாங்க வேண்டும். இதில் ரூபாய் 50 பயணத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். பழைய அட்டைக்கு ரீசார்ஜ் செய்யும் முறை மட்டுமே ஆகஸ்ட் 1 முதல் நிறுத்தப்படுகிறது. மற்றபடி மாற்று வழிகளில் டிக்கெட் பெறும் முறையில் எவ்வித மாற்றமும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது.